வார்த்தை பேசுனீங்க. மனுஷனாவே இருக்க மாட்டேன். உள்ள ரேவதி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளை எப்படியாவது காப்பாற்றணும். இங்க இருக்கிற எல்லார் மனசுல இது மட்டும்தான் இருக்கணும். டாக்டர், என் பொண்ணு இப்ப எப்படி இருக்கா? அதே கண்டிஷன்ல தான் இருக்காங்க சார். கண்ணிமையை க்ளோஸ் பண்ண முடியல, திறந்தபடியே இருக்கு. அப்படி இருந்தா எங்களால ஆபரேஷன் பண்ண முடியாது. தலையில அடிப்பட்டதால சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணாதான் அவங்கள பொழைக்க வைக்க முடியும். ரொம்ப சிக்கலான நிலைமை தான். சர்ஜரி எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லது. லேட்டாக ரிஸ்க் அதிகம். டாக்டர், எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்துருங்க. உங்களை தான் தெய்வம் மாதிரி நம்பிட்டு இருக்கோம் டாக்டர். ப்ளீஸ். நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா ஹோப்ஃபுல்லா எதுவும் நடக்கல. டாக்டர், நான் என் பொண்ணை போய் பார்க்கலாமா? தாராளமா வந்து பாருங்க. ஒருவேளை நீங்க பேசி அவங்க கண்ணை மூட வைக்க முடியுமான்னு பாருங்க. அப்படி நடந்துட்டா உடனே சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க. ரேவதி, சொன்ன கேளு, கண்ணை மூடுமா. அம்மா ரேவதி, அப்பா வந்திருக்குமா? என் குரல் கேக்குதா? நீ இப்படி படுத்திருக்கிறத பாக்குறப்போ மனசெல்லாம் பதறுதுமா. கல்யாண நாளாவதுமா இப்படியா நடக்கணும்? யார் செஞ்ச பாவமோ உன் தலையில வந்து விடிஞ்சிருக்குமா. மாப்பிள்ள அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னாரேம்மா. அவர் பேச்சை கேட்டிருந்தா உனக்கு இப்படி ஆயிருக்காதேம்மா. கொஞ்ச நாளாதான் நீயும் மாப்பிள்ளையும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சீங்க. அதை பார்த்து மனசார சந்தோஷப்பட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள கடவுள் இவ்வளவு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துட்டாரேம்மா. உனக்கு மட்டும் ஏமா இப்படி அடிக்கடி நடக்குது? கடவுள் சில பேரை சோதிச்சுட்டே இருப்பாரு. உன் விஷயத்திலே எப்படித்தாம்மா கருணையே இல்லாம இருக்காருமா. அம்மா ரேவதி, உன் கண்ணியமே மூடுமா. உன் கண்ணியமே மூடிட்டன்னா ஆபரேஷன் நடக்கும். நீ சரியாயிடுவாமா. நீ சீக்கிரம் குணமாயி வரணும்மா. அதான், அது மட்டும்தான் எங்க எல்லாருடைய பிரார்த்தனையும். கடவுள் சோதிச்சாலும் உன்னை கைவிட மாட்டாரு நம்புறோம்மா. மக்களெல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி நீ சீக்கிரமா எதிர்த்து வரணும்மா. அம்மா ரேவதி, உன் கண்ணியமே முடிக்கம்மா. அப்பா கெஞ்சது உன் காதுல விழுதாம்மா. ரேவதி, சர்ஜரியும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். நீ சரியாயிடுவ. நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலான்னா உன்னை இப்படி பார்க்க முடியலடா. நீ என்ன சொன்ன? நமக்கே நமக்கான வாழ்க்கையை வாழணும்னு சொன்னல. அதுக்கு நீ குணமாய் வரணும்ல. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது ரேவதி. ப்ளீஸ்மா, எனக்காக கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணாதடா.
பொண்ணு எப்படி இருக்கா? கண்ணை ஏதாவது அசைச்சாளா? ஒரு குட் நியூஸ் மேம். கண்ணிமே திறந்தே இருந்த உங்க பொண்ணு இப்பதான் கண்ணிமே மூடி இருக்காங்க. சோ சர்ஜரி ஆரம்பிச்சிடலாம். டாக்டர் எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்போ ஆபரேஷன் நடக்க போகுதா? என் பொண்ணு சரியாயிடுவாள்ல? சர்ஜரி பண்ணிடலாம். உங்க மருமகம் பண்ணதுதான் ரொம்ப பெரிய விஷயம். யார் பேசியும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. கண்ணிமே மூடவே இல்லை. ஆனா அவர் போய் பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு லேசா கான்சியஸ் வந்து கண்ணிமே மூடினாங்க. அவங்க ஹஸ்பண்ட ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கு. அது இருக்கட்டும், ஆபரேஷனை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு தான் மேடம் இருக்கும். சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணிடுவோம். ம். அம்மா, அம்மா தாயே. சார், நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. நாங்க ஆபரேஷனுக்கான ஏற்பாடுகளை பண்றோம். சரிங்க டாக்டர். ம். ஆபரேஷனுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு. பேஷண்ட்டுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் ஆரம்பிச்சிடலாம்ல? ஆரம்பிச்சிடலாம் டாக்டர். அதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணி இந்த ஆபரேஷனை பத்தியும் அதுல இருக்க காம்ப்ளிகேஷனை பத்தியும் சொல்லியே ஆகணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். ம். அப்போதான் ஆபரேஷனை பத்தி அவங்களும் முழுசா தெரிஞ்சுப்பாங்க. நான் அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ம். நர்ஸ் வாங்க என் கூட சைன் வாங்கிட்டு வரலாம். டாக்டர், என் பொண்ணுக்கு எப்போ ஆபரேஷன் பண்ண போறீங்க? அதை பத்தி சொல்லதான் இங்க வந்தேன். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இருந்தாலும் மறுபடியும் சொல்லி ஆகணும். உங்க பொண்ணுக்கு சிவியர் ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு. அதனால அவங்க அன்கான்சியஸ் சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல மூளைக்குள்ள ரத்த கசிவு இருக்கு. அதோட மூளையை பாதுகாக்கிற எலும்புகள்லயும் ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் சரி பண்ண ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. டாக்டர், அந்த ஆபரேஷன் பண்ணா என் பொண்ணு பொழைச்சுப்பால்ல? அது மேஜர் ஆபரேஷன் மட்டும் இல்ல, ஒரு கிரிட்டிக்கலான ஆபரேஷனும் கூட. அதனால எதுவும் நடக்கலாம். ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லாவும் நடக்கலாம், இல்ல உயிருக்கு ஆபத்தாவும் முடியலாம்.